மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Please,
ஜெயிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தரலும். உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீரே என்னை தண்டித்தீர், நீரே என்னை மீட்டீர். இதோ நான் என் மகனை காணப்பெற்றேன். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அண்ணா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவனிடம், உம் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகும் முன் ரபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி, அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும், அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகள் சுருங்கி உறிந்து விழச் செய்யும், உம் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். ஆனா ஓடி வந்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தன் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே, நீ வருவதை நான் பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி, அவருடைய தூய வானதூதர் அனைவரும் போற்றி, அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்து விட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்று விட்டதாகவும் ரகுவேலின் மகள் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகே வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம் மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா. நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தையும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அத்தியாயம் வசனங்கள் 43 48 வரை. Gospel of St. Matthew chapter 5 verses 43 to 48. பகைவரிடம் அன்பாயிருந்தல். ஆண்டவர் இயேசு இவ்வாறு கூறினார்: உங்களுக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை வீழ்த்தெழச் செய்தார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் அவர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இப்படி செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தாரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். ஆதலால் இயேசு சொல்கின்றார், உங்கள் விண்ணக தந்தை நிறைவுற்றவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று இயேசு கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Be perfect as your heavenly Father is perfect. உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இன்று 10வது நவதின நாட்களை கொண்டாடும் இத்தருணத்தில் மிக முக்கியமாக புனித அந்தோனியார் முழுமைக்கும் நிறைவு தன்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். Saint Anthony is the model of perfection என்கின்ற சிந்தனை பாட்டோடு நாம் இத்தருணத்தில் தியானிப்போம். மிக முக்கியமாக இன்றைய நற்செய்தியில் வாசிப்பது போல நம் அனைவரையும் எவ்வாறு புனித அந்தோனியார் நம் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனைப் போல் முழுமை பெற்றவராக நிறைவு பெற்றவராக விளங்கினாரோ அவ்வாறே புனித அந்தோனியாரின் பக்தர்களாக ஒருமுக கூடியுள்ள நம் அனைவரும் அவருடைய வழிபாட்டினை பின்பற்றுகின்ற நாம் அனைவரும் அவருடைய எடுத்துக்காட்டை நம்முடைய வாழ்வுக்கு அடையாளமாக கொண்டிருக்கின்ற இத்தருணத்தில் புனித அந்தோனியார் எவ்வாறு தான் கடவுளை அந்த அளவுக்கு முழு தன்மையை நிறைவு தன்மையை காட்டியிருக்கக்கூடும் என்பதை சிந்திப்போம். As we gather together to celebrate the novena to Saint Anthony, Saint Anthony lived a perfect life by imitating our Heavenly Father, as the Gospel says. But how could that be possible? Is a challenge that we are called to reflect upon today. இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால் மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தின் கடைசி
கடைசி வசனமாகத்தான் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். அந்த மதத்திலிருந்து பார்த்தோம் என்றால் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால் படிப்படியாக இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னுடன் இருந்தவர்களுக்கும் தந்தை எப்படிப்பட்டவர், எத்தகைய தன்மை படைத்தவர், எக்குணம் படைத்தவர், எவ்வாறு நம்மளை வழிநடத்துபவர் என்பதை பல்வேறு கோணங்களில் காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். We are reading that be perfect as your heavenly Father is perfect, only the last verse of chapter 5 of Matthew Gospel. But if you look into it, the whole chapter, we would know how Matthew presents Jesus' instruction of God the Father's character of being molded into perfection. முதல் வசனத்தில் நாம் பார்த்தது என்னவென்றால் Beatitudes, மலைப்பொழிவு. அதில் மனித தன்மைக்கு எவ்வாறு வாழ வேண்டும், எக்குணங்கள் படைத்து வாழ வேண்டும், எத்தகைய தன்மையை பொறுத்து வாழ வேண்டும் என்று அழகாக கூறுகின்றது. ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர். எத்தனை பேர் நமக்கு ஏழை உள்ள இருக்கும்? நம்ம வாழ்க்கையோட ஏழையாக இருக்கவே நினைக்க மாட்டோம். மனத்தளவில் மட்டுமல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை அளவில் கூட நாம் எதிர்பார்க்க மாட்டோம். அத்தகைய தன்மையில் கடவுள் ஏழை மனத்தவராகி எளிய மனம் கொண்டவராக வர அழைப்பு விடுக்கின்றார். We are called to live a simple, humble life in order to imitate Christ. மேலும் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. எத்தனை பேர் நாம் நீதியை பொருட்டு நாம் துன்பப்பட தயாராக இருக்கின்றோம்? How many of us are ready to fight and die for justice? This is the very character of God. மேலும் கடவுள் இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருப்பதை இறைமகன் இயேசு எடுத்து காட்டுகின்றார். I am the light of the world. I am the salt of the earth. இறைத்தன்மையை படைத்தவர் ஒவ்வொருவரும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். மேலும் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவது என்பது சாதாரணமான ஏதோ 10 கட்டளைகளை நிறைவேற்றி போவதற்கு மட்டுமல்லாமல் அநீதியின் பொருட்டு, என் பொருட்டு, கடவுளின் பொருட்டு துன்புறுத்தப்படும் போது கூட இறை விசுவாசத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு பல்வேறு வகையான படிப்பினையை கொடுத்துவிட்டு இறுதியாக பழி வாங்க நினைப்பவர்கள் தங்களுடைய பகைத்தன்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு அன்பு தன்மையை பிரதிபலிக்க வேண்டும் என்று கூட அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். If we want to really win the heart of others, let us keep aside the attitude of revenge. Let us express the love. இவ்வாறு பல்வேறு கோணங்களில் புனித மத்தேயு என்பவர் அழகாக இறைமகன் அல்லது கடவுள் எவ்வாறு முழு தன்மையை பெறுகின்றார் என்பதை 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். அத்தகைய சூழ்நிலை இருக்கும் பொழுது புனித அந்தோனியாருக்கு இவை எத்தகைய வகையில் பொருந்தும், அவை நம்முடைய வாழ்வுக்கு எத்தகைய வகையில் பிரதிபிம்ப கலிகக்கூடும் என்பதை கூட நாம் சிந்திக்க வேண்டும். புனித அகஸ்தினார் கூறுகின்றார் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு தேவை 2 கொள்கைகள். முதலாவது
அனைத்திற்கும் மேலாக உள்ளத்தளவிலும் சிந்தனை அளவிலும் செயல் அளவிலும் கடவுளையே நேசிக்க வேண்டும், கடவுளையே அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, தன்னைத்தான் நேசிப்பது போல அன்பு கூறுவது போல தம் அயலாரையும் அன்பு கூற வேண்டும் என்று அவை இரண்டும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடித்தளம் என்று அழகாக கூறுகின்றார் புனித அகஸ்தினார். அத்தகைய தன்மையைத்தான் புனித அந்தோனியாரும் இவ்விரு குணங்களை தம்முடைய வாழ்வின் பிரதிபிம்பத்திற்கு இரு கண்களாக மாற்றுகின்றார். St. Thomas Aquinas clearly says, if we want to be Christian, we need to have two basic principles. First of all, to love God above all. Secondly, love your neighbor and as yourself, as the commandment says. If we have that basic principles as pillars and foundation of our life, the rest will work out, because everything revolves around it. And in fact, St. Thomas Aquinas advocates that St. Anthony had those two basic principles, basic commandments as his two eyes of his life, of his spiritual life. மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்பது என்னவென்றால், யூத இளைஞன் இயேசுவை சென்று, நான் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். நான் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் குருவே என்று கேட்கின்றார். அதற்கு மறுமொழியாக இறைமகன் இயேசு கூறுகின்றார், உனக்கு தான் தெரியும்ல, உன்னுடைய யூத மதத்துல நம்முடைய யூத மதத்துல என்னென்ன செய்யணுமோ அப்படியே லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டார். உடனே அந்த இளைஞனும் கூட ஆக்கப்பூர்வமாக கூறுகின்றான், அதை அனைத்தையும் கடவுள் அளித்த அனைத்து கட்டளைகளையும் முழுக்க நான் சின்ன வயதிலிருந்தே நிறைவேற்றி வருகின்றேன். இருப்பினும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் குறையை பார்க்கின்றான். கடவுள் அந்த இளைஞனை ஏதோ ஒரு ஆக்க சக்தியோடு பார்க்கின்றார். அவனை பார்த்து, உனக்கு தேவையானது மற்றொன்றும் கூட, அது என்னவென்றால் உன்னிடம் உள்ளது எல்லாம் மற்றவர்களுக்கு தாரவாத்து கொடுத்து, மற்றவர்களுக்கு தானம் செய்து கொடுத்து, மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து என் பின் செல் என்கின்றார். அதில் தான் அந்த இளைஞனுக்கு ஒரு வகையான மனவர்த்தம் ஏற்பட்டு திரும்பி செல்வதை பார்க்கின்றோம். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உண்மையாகவே நாம் முழு தன்மையை பெற வேண்டும் என்றால், நிறைவு வாழ்வு பெற வேண்டும் என்றால் நம்மையே நாம் துறக்க வேண்டும் என்று அந்த ஓமையானது நமக்கு தெரியப்படுத்த வருகின்றது. இத்தகைய ஒரு ஒருமைப்பாட்டினை புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கின்றார். தன்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு the spirituality of St. Anthony was purely based on this, that he wanted to leave everything aside only to God. All his focus directed to God. The way he lived focused to God. That is the reason precisely why he happened to be the model as well as a perfect saint, perfect human being to God, really presenting the very image of God. Not only being as perfect as Heavenly Father, being the very image of God that which is being created. அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில் மிக முக்கியமாக கடவுள் தன்மை கொண்டதாக இருந்தது என்னவென்றால், தாழ்வு மனப்பான்மை, தாட்சி மனப்பான்மை, மிக எளிய பணிவு மனப்பான்மை. அவர் அத்தகைய தன்மையை அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்கின்றார். அன்னை மரியாளை இறைவிடாது தொழுத்த அவர் அன்னை மரியாளினுடைய எளிய தன்மையை உணர்கின்றார். அவரை நாள்தோறும் போற்றி புகழ்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாறின் வழியாக
விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள எளிமைத்தன்மையை உணர்ந்து அவர் தன்னுடையதாக்கிக் கொள்கின்றார். அத்தகைய எளிமைத்தன்மை நிறைந்த மரியாதை வழிபட ஆரம்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தான் வசித்து வந்த செமினரியில் ஃப்ரையர்ஸ், இந்த குருகுலத்தில் தான் எடுத்துக்காட்டாக மட்டுமில்லாமல் தன்னுடன் இருந்த மற்ற குரு மாணவர்களுடைய எடுத்துக்காட்டினையும் தனதாக்கிக் கொண்டு வாழ்கின்றார். Not only he became the example of humility in the community where he lived, in the seminary, in the monastery, rather he looked and he received the humility of other friars, other monks, and he lived. He was able to live a simple life. And prime example for his humility was Mother Mary. Despite of being the mother of God, she was humble to anybody else. She lived very simple life and she let God's will be done. புனித அந்தோனியாருடைய முழுமைக்கும் நிறைவு வாழ்வுக்கும் வழிவகுத்தது இந்த எளிமை தன்மை, humility. இரண்டாவது பாவற்றி, ஏழ்மையோடு வாழும் தன்மை. எவ்வாறு அந்த இளைஞன், யூத இளைஞன், மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிப்பது போல தன்னுடைய இருக்குதையெல்லாம் விட்டு இயேசுவை பின்தொடரும் என்று சொன்னபோது மன வருத்தத்தோடு சென்றானோ, அதை மாறுவிதமாக புனித அந்தோனியார் இறைவனை பின்பற்ற செல்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையை துறவிக்கின்றார். தான் வாழ்ந்த அனைத்து வகையான வசதிகளையும் திறந்துவிட்டு எளிமையான ஏழ்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றார். இத்தகைய தன்மையை அவர் எங்கிருந்து பெற்றார் என்றால், எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் உலகத்தை இந்த அளவுக்கு நேசித்தார் என்றால் தன்னுடைய மகனையே உலகிற்காக அர்ப்பணித்து விட்டார் என்று கூறியதை நாம் பார்க்கும்போது அத்தகைய தன்மையை தன்னுள் ஏற்றுக்கொள்கின்றார். உலகத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த இறைவனுடைய எடுத்துக்காட்டினை தன் வாழ்வாக மாற்றிக்கொண்டு தன்னிடம் இருப்பதையெல்லாம் திறந்துவிட்டு கடவுளுக்கு முழுமையாக நிறைவு தன்மை வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். Poverty is another virtue, another example, another life, another characteristic that Saint Anthony opted from. சிந்தனை அளவிலும் தூய்மை பெற்றவர்களாக வாழ வேண்டும். ஃபாதர் முதல்ல சொன்னாரு, நம்ம பார்க்கிறதுக்கு தான் மனுஷங்க, உள்ள தெய்வம், உள்ள நம்ம பிசாசுகள். மனத்தளவில் நாம் பிசாசுகளாக இருக்கக்கூடும், மனத்தளவில் நாம் கெட்டவர்களாக இருக்கக்கூடும். அத்தகைய தன்மை இல்லாமல் கடவுளுக்கு முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய முழு தன்மையும் நிறைவு தன்மையும், in order to be the perfect as heavenly Father who is perfect, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தூய்மை ஆடையாக அணிந்திருக்க வேண்டும். சிந்தனை அளவிலும் செயல் அளவிலும் மனதளவிலும் நம்முடைய வாழ்க்கையில் தூய்மை நிறைவு பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய நிறைவு தன்மை, முழு தன்மை நம்மில் வரக்கூடும். அப்பொழுதுதான் புனித அந்தோனியாருடைய முழு தன்மை, நிறைவு தன்மை நம்முடைய வாழ்வுக்கு அங்கமாக மாறக்கூடும். மேலும் இறுதியாக புனித அந்தோனியாருடைய முழு தன்மை, being a model of perfection, comes from his zeal for the word of God. His zeal for the word of God. இறை வாக்கினை உரைக்கும் ஆர்வத்தில் இறைவனுடைய முழு தன்மையை புனித அந்தோனியார் பெறுகின்றார். ஏனென்றால் கிறிஸ்தவராக இருக்கின்ற நாம் அனைவரும் அத்தகைய இறை வாக்கினை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். புனித அந்தோனியார் ஒவ்வொரு முறையும் தான் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுதும் கூட, மேலும் தன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க இறை வாக்கை தன்னுடைய வாழ்வுக்கு அடித்தளமாக மாற்றிக்கொள்கின்றார். அவர் செல்கின்ற வாழ்க்கையில், அவர் செய்கின்ற செயல்களில்
இறைவாக்கு அவருக்கு வழிகாட்டியதாக இருக்கின்றது. அத்தகைய புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு திருநாள் எடுத்து அவருடைய நவநாளை இத்தகைய இத்தருணத்தில் நாம் சிறப்பிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையின் எடுத்துக்காட்டுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். எவ்வாறு புனித அந்தோனியார் தந்தையாம் கடவுளையும் இறைமகன் இயேசுவையும் அன்னை மரியாளையும் தன்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு இறை வாழ்வுக்கு அச்சாரமாக எடுத்துக்காட்டாக எடுத்து வாழ்ந்து நிறைவு தன்மையை நமக்கு அளித்தாரோ அவ்வாறு நாம் கூட அவர் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கையையும் ஏழ்மையான வாழ்க்கையையும் நிறைவு பெற்ற வாழ்க்கையையும் தூய்மை பெற்ற வாழ்க்கையையும் சாந்தம் படைத்த வாழ்க்கையும் இறைவாக்கு உரைக்கும் ஆர்வம் படைத்த வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். அப்பொழுதுதான் நம்முடைய பக்திக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் புனித அந்தோனியார் மீது கொண்ட அன்பிற்கும் நம் ஒரு அர்த்தம் விளங்கும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையாக அமைந்துவிடும். நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெற்றதாக அமையாது. புனித அந்தோனியார் கடவுளை ஏற்று வாழ்ந்தார். எவ்வாறு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கேட்டோமோ, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று கூறும்பொழுது புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார். வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி காட்டினார். நமக்கு ஒரு மாடலாக திகழ்கின்றார். நாமும் அத்தகைய புனிதருடைய வாழ்க்கையை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மாடலாக வாழ விளைவோம். அதற்காக தொடர்ந்து புனித அந்தோனியாருடைய ஆசிரை இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த கிறிஸ்துவின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலே பணியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை நிறைந்த இறைவா, புனித அந்தோணியாரின் பற்றுறுதலுடன் திருப்பலி புரிந்து உம்மில் நிறைவான வாழ்வை அடைந்துள்ளார். அவருடைய நினைவு நாளிலே கொண்டாடிய திரு நிகழ்ச்சியின் பலனால் நாங்கள் முடிவில்லா பேரின்பை பெற தகுதியுள்ளவர்களாக இப்பொழுதே வாழச் செய்தலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித அந்தோணியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொழுது அவருடைய நல்வாழ்வில் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானீர். ஆகவே தூதர் அணிதோரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ந்து பன்னிசை பாடி முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்த்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூய ஆவியால் புனிதமாக்கி மரள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி இவை மாறுபனவாகி அவர் பணித்தவாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மேற்பழுக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் நித்திய காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவரோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், புனித சூசியப்பர், புனித அந்தோணியார், இவ்வுலகில் வாழும் புனிதர் அனைவரையும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புருவாக்கும் இப்பலி உலகிற்கும் அமைதியை மீட்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எங்கள் ஆயர் தும்மாபாலா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரும் விசுவாசத்தில் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணத்திற்குண்ட இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு சனிவாய் செவிச்சாத்தலும் இரக்கமுள்ள தந்தையை எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் எங்களோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் உருகு விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசியல் தயவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு புனித அந்தோணியாரோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இருபடைப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை சமாதானத்தை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறைமகன் எடுத்துக்காட்டின் வழியாக முழுமை தன்மை பெற்ற இறைமகன். இத்திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருவுளவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். புனித அந்தோனியாருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் பக்தி பற்றுதலுடன் உம்மை வழிபடவும் அனைவருக்கும் அயராது அன்பு செய்யவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen.
Lord our God, we thank and praise you for giving us Saint Anthony as our patron, whom you have made so beloved of many, and the helper to whom we fly in our necessities. Succor us in our dangers, and enrich us with your gifts. Deign, O Lord, through his merits and intercession, to deliver us from every evil, and grant us the grace which we ask in this novena. O glorious protector, Saint Anthony, whose love of Jesus was so wondrously rewarded, that you were privileged to hold him in your arms in the form of a little child, by the ineffable consolation which undaunted your soul, by the compassion which you showed towards the afflicted and poor, by the gift of miracles which our Lord granted to you, obtain for us pardon of sins. O generous giver, grant us all our needs, the fulfillment of our obligations, a holy life, and a happy death, that following your footsteps during our life on earth, we may merit to live with you eternally in heaven. Amen. My dear brothers and sisters, let us direct our confident prayer to God and invoke his blessings on ourselves, our families, and on the whole world. Let us do this through the intercession of Saint Anthony, whom he has raised as a master of holiness and a preacher of the good news. Wise Saint Anthony, you were a light in the church. Through his teachings, enlighten our soul and open it to divine truth. Through Saint Anthony, Lord, hear our prayer. Saint Anthony, you preach conversion and penance. May we be preserved from sin, the true evil of man. Through Saint Anthony, Lord, hear our prayer. Compassionate Saint Anthony, you free the imprisoned, free us from the bonds of sin, and make us acceptable to our Lord. Through Saint Anthony, Lord, hear our prayer. Generous saint, you consecrated your life to the service of God. Grant that we may hear the voice of the Lord with docility. Through Saint Anthony, Lord, hear our prayer. Pious Saint Anthony, you held infant Jesus in your arms. May we receive him worthily in the Holy Eucharist. Through Saint Anthony, Lord, hear our prayer. Saint Anthony, you were a defender of the poor and the oppressed. Grant that we may love our suffering brothers and sisters and place ourselves generously at their service. Through Saint Anthony, Lord, hear our prayer. Saint Anthony, through your powerful intercession, the sick found health. May we be healed from both physical and mental ailments. Through Saint Anthony, Lord, hear our prayer. Let us pause for a while and pray for our personal intentions. Let us pray with confidence that our petitions be granted in the words that our Lord himself taught us. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Let us recite the most efficacious prayer to Saint Anthony. O holy Saint Anthony, the gentlest and kindest of saints, your burning love of God, your exalted virtue, and your great charity towards your fellow creatures made you worthy, when on earth, to possess miraculous powers such as were given to no other saint. Miracles waited on your word, and that your word you were ready to speak at the request of those in trouble. The anxious prayer of bitter trial was never addressed to you in vain. To the sick you gave back health, you restored what was lost. The sorrow-stricken were the objects of your tender compassion. Even the dead you raised to life, when the wounded heart cried out to you from the depths of his bitter anguish. When on earth nothing was impossible with you, except not to have compassion
on those in distress and sorrow. Encouraged by this thought and convinced of the efficacy of your holy intercession, we kneel before your holy image and full of confidence, we implore you to obtain for us. Here let us mention our requests. The answer to this our prayer may require a miracle. Even so, are you not the saint of miracles, who when on earth had but to speak, the mightiest wonders were wrought? O gentle and loving Saint Anthony, you whose heart was ever full of human sympathy, whisper our prayer into the ears of infant Jesus, who loved to linger in your arms. One word from you, and our prayer will be granted. O speak but that word, and the gratitude of our hearts will ever be yours. Amen. The Lord be with you. And also with you. Bow your heads and pray for God's blessing. God is the glory and joy of all his saints, whose memory we celebrate today. May his blessings be with you always. Amen. May the praise of Saint Anthony deliver you from the present evil. May his example of holy living turn your thoughts to the service of God and neighbor. Amen. God's holy church rejoices that our children are one with Saint Anthony in lasting peace. May you come to share with him in all the joys of our Father's house. Amen. May the blessings of Almighty God, the Father and the Son and the Holy Spirit come upon you and remain with you forever. Amen.